ஹலோ, இன்னைக்கு கம்பில் நான் வந்து ஸ்வீட் அப்பம் பண்ண போகிறேன். இதுதான் கம்பு ஊற வச்சுருக்கேன். நான் வந்து கம்பு நேற்று நைட்டு ஊற வச்சேன். 8 மணி நேரம் ஊறணும். சில பேர் சொல்கிறாங்க 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஊறிடும்னு. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி ஊறலை. அதனால் நான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் சரியாக ஊறி வரல. அதனால் நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் நினைக்கலாம் சில கம்பு ஊறுமோ எனக்கு அது தெரியல. பட் நான் ஊற போட்டால் எனக்கு 8 மணி நேரத்துக்குள்ளே 8 மணி நேரம் ஆறுது. ஏன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா சரியாக வேக மாட்டேன்து. அதனால் நான் அப்படி பண்ணேன். நான் வந்து கம்பில் வந்து சாதம் பண்ணேன், தயிர் சாதம் பண்ணேன். அதுக்கப்புறமா பொங்கல் பண்ணுறேன். ஆனால் அதை வந்து சரியாக மிங்கிளாக மாட்டேன். அதான் நல்ல குழஞ்சி சாதமாக நம்மளுக்கு வரமாட்டேன். ஆனால் 8 மணி நேரம் ஊற போட்டால் சரியாக இருக்குது. இந்த அளவு வந்து கம்பு வந்து இப்போ அப்பம் பண்ண போகிறேன். இந்த அப்பத்துக்கு வந்து கம்பு வந்து 1 கப்பு. 8 மணி நேரம் ஊறியாச்சு. நல்லா ஊறி இருக்குது. அதனால் கையில் அமுக்கினாலே நல்லா அமுங்கி வருது. அப்புறம் வந்து இவ்வளோ கடலைப்பருப்பு, இவ்வளோ உளுந்து. அதாவது கணக்காக சொல்லணுன்னா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து. 1 கப்பு கம்புக்கு, கம்பு அரிசிக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக இந்த 2 பருப்பும் கூட போட்டிருக்கேன். இது நைஸாக அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வெல்லம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நான் வந்து ஸ்வீட் அப்பம் இன்றைக்கி பண்ணுறதா இருக்கேன். கம்பு ஸ்வீட் அப்பம். ஸோ இது வந்து இப்போது 8 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ அரைச்சிட்டு இதோட வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பம் வாக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் கம்பு அரைச்சிட்டேங்க. இதை பாருங்கள், மாவு ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கேன். நான் ஒன்று சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேங்க, சாரி. இது வந்து ஒரு வாழைப்பழமும் இதோடு சேர்த்துருக்கேன். ஒரு வாழைப்பழம் போட்டதை நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்களும் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த கப்பில் வந்து 1 கப்பு கம்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து ஊற போட்டுருங்க 8 மணி நேரம். அதுக்கப்புறம் ஏலக்காய் 4, ஒரு சின்ன வாழைப்பழம் போட்டு அரைச்சிருக்கேன். மாவு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நான் எடுத்து இப்படி போடுறேன். எவ்வளோ ஸ்மூத்து பேஸ்ட் ஆட்டம் இருக்குது பாருங்கள். ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆட்டம் வருது. இப்படி ஊற போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள், நல்ல சாஃப்டாக வருது. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், நல்ல சாஃப்டாக வருது. நல்ல 8 மணி நேரம் ஊற போடுங்க ராத்திரி. ஆனால் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து காலையில் கஞ்சி குடிக்கிறதா இருந்தால் அந்த தண்ணியிலே கஞ்சி போட்டு குடிச்சிடலாம். அப்படிலாம் ரசம் ஏதாவது வச்சுக்கலாம். அதனால் வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த தண்ணி. ஏன்னா இதில் தண்ணி நிறைய விடுறதா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நான் இதை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த அளவுக்கு வந்து நான் இந்த 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு வெல்லம். அதில் வந்து 1 கப்பு வெல்லம் போடலாம். நான் அரை கப்பு வெல்லம், அரை கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது 2 சேர்த்து போடலாம் பார்க்குறேன். நீங்கள் வந்து 1 கப்பு வெல்லம் போட்டிங்கன்னா சர்க்கரை எடுக்காதீங்க. அப்படி அரை கப்பு வெல்லம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது மொத்தம் சேர்த்து 1 கப்பாக இருக்கணும். இந்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு நான் 1 கப்பு வெல்லம், அரை கப்பு வெல்லம், 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் பார்த்து போட்டு பண்ணி பாருங்கள், அப்பம் நல்லா வரும். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்பம் வாக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். குழிப்பணியாரம் ரெடி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு சூடாக இருக்குது, ஆனால் நான் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது குழிப்பணியாரம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு குழிப்பணியாரம் உடம்புக்கும் நல்லது. நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். பை.